இது மகிமை நேரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தின் முதல் நாளிலே, இந்த 12ஆம் மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். இந்த வருடத்தின் துவக்கம் முதல் இந்த நாள் வரைக்கும், இந்த மாத வரைக்கும் ஆண்டவர் நம்மை அருமையாய் நம்மை வழிநடத்தி நம்மை பாதுகாத்து வந்த தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த மாதம் நமக்கு ஒரு விசேஷித்தமான மாதம். எல்லாருக்கும் இந்த மாதம் தொடங்கின உடனே ஒரு கிறிஸ்மஸ் மகிழ்ச்சி, நமக்கு ஆண்டவருடைய பிறப்பின் மகிழ்ச்சி நமக்கு வருகிறது. ஏனென்று சொன்னால், ஆண்டவருடைய பிறப்பின் நாட்களை நாம் இந்த நாளிலிருந்து நாம் கொண்டாட நாம் ஆரம்பிக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த முதல் நாளிலே, இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக பல 100 வருடங்களுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது நிறைவேறுகிறது. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களிலே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். யாருக்கு இந்த வசனம் சொல்லப்படுகிறது? இருளில் நடக்கிற ஜனங்கள் யார்? மரண இருளின் தேசத்தில் குடியிருந்தவர்கள் யார் என்று சொல்லி நாம் பார்ப்போம். என்று சொன்னால், ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. அப்போ இந்த செபுலோன், நப்தலி, இந்த நாடுகள் எல்லாம், அந்த நாட்டில் உள்ள ஜனங்கள் எல்லாம் அவங்க இடுக்கமாய் ஈனப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் இந்த வசனத்தில் இருந்து பார்க்கிறோம். முந்தின காலத்தில், அதாவது முற்காலத்தில் அவங்க என்ன செய்யப்பட்டிருக்காங்க? இந்த செபுலோன், நப்தலி நாட்டில் உள்ள மக்களெல்லாம் இடுக்கமாய் ஈனப்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். யாராலே? புறஜாதிகளாலே அவர்கள் ஈனப்படுத்தப்பட்டார்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகும் பொழுது கர்த்தர் அவர்களை புறஜாதிகள் கையிலே, கானானியருடைய கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். அந்த கானானியனுடைய ராஜாவாகிய யாபீன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்குகிறான். 20 வருஷ காலமாக இவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள். அப்பொழுது அந்த தெபோராள் எழும்பி ஒரு யுத்தத்தை நடப்பிக்கிறாள். அந்த பாராக் மூலமாக அங்கே ஒரு பெரிய யுத்தம் கானானியரோடு நடக்கிறது. அந்த யுத்தத்திலே நாம் வாசிக்கிறோம், அந்த செபுலோன், நப்தலி ஜனங்கள், அந்த நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். பார்த்தீங்களா? ஒரு பெரிய மரண போராட்டம், இங்கே மரண இருள். அந்த புறஜாதிகள் இவங்களை ஒடுக்குறாங்க. அந்த கானானியர் இந்த செபுலோன், நப்தலி, அந்த கடற்கரை அருகே வாசம் பண்ணுகிற இந்த ஜனங்களை அதிகமாக 20 வருஷமாக என்ன செய்தாங்களாம்? ஒடுக்குதாங்களாம். இவங்க இந்த மரணத்தை கூட நினைக்காம துணிந்து, யுத்தத்திலே துணிந்து நிற்கிறார்கள். செபுலோன், நப்தலி போர்க்களத்து முனையிலே நிற்கிறார்கள். அங்கே ஒரு பெரிய வெற்றி உண்டாகிறது. அவர்களுடைய மரண இருள் அங்கே விலகுகிறது. அந்த பயங்கரமான யுத்தம், அந்த யுத்தம் வாசல் வரைக்கும் வந்ததுன்னு சொல்லி அந்த நியாயாதிபதிகளை நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட இருள் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்த ஜனங்களை பார்த்து தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அவர்களை இடுக்கமாக ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல இனி அந்த ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. அவர்களுடைய வாழ்க்கை இருண்டிருப்பதில்லை. கலிலேயாவாகிய புறஜாதியாகிய கலிலேயாவை அவர் பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். யாரெல்லாம் வாழ்க்கையில் ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ, ஈனப்படுத்தப்பட்டிருக்காங்களோ, அவங்களையெல்லாம் நிச்சயமாக ஆண்டவர் ஒரு நாள் அவங்கள மகிமைப்படுத்துவார். அவங்க இருளை ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றுவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதே வசனம்தான் அந்த மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே நிறைவேறுகிறது. எப்படி அந்த ஜனங்கள் இருளையிலிருந்து அவர்கள் வெளிச்சத்துக்கு வந்தாங்க? அவங்க வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி அவங்க வாழ்க்கையிலே வருகிறது. இயேசு மனிதனாக பிறந்து இயேசு கிறிஸ்து 3.5 வருடங்கள் அங்கே ஊழியம் செய்கிறார்.
எந்த பகுதியிலே அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறார்? இந்த செபுலோன் நப்தலி ஜனங்கள் வாழ்ந்த அந்த கடற்கரை, கலிலேயா கடற்கரையிலே அவர் தன்னுடைய ஊழியத்தை செய்கிறார். திரளான ஜனங்கள் வராங்க, மகிழுகிறாங்க. ஆண்டவருடைய அற்புதத்தை பார்த்து, ஆண்டவருடைய அதிசயத்தை பார்த்து பெரிய வெளிச்சம் அவர்களுக்கு, இருளில் வாழ்ந்த அந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் அவர்களுக்கு உதித்தது. அவர்கள் மகிழுகிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். குருடருடைய கண்களை திறக்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், பிசாசு பிடித்தவர்களுக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறார். பலத்த காரியங்களை செய்கிறார்கள். அந்த ஜனங்கள், ஒடுக்கப்பட்டிருந்த அந்த ஜனங்கள், இருளிலே இருந்த ஜனங்கள், அவர் இந்த வெளிச்சம் இயேசுவாகிய ஒளியை கண்டு அவர்கள் மகிழுகிறார்கள். ஏசாயாவிலே பார்க்கிறோம், அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்கையில் களி கூறுவது போலவும் அவர்கள் களி கூறுகிறார்கள். மீதியானியருடைய நாளில் நடந்தது போல அந்த யுத்தத்தையும் அந்த மிலாறு அந்த எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததின் மூலமாக எல்லாவற்றையும் ஆண்டவர் முறித்து போட்டார். எல்லா யுத்தத்தையும் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்குடைய யுத்தத்தை எல்லாம் முறித்து போட்டார். ஜனங்கள் மகிழுகிறார்கள். ஒளியாகிய இயேசு இந்த கடற்கரை அருகே நடந்து செல்கிறார், ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அந்த ஜனங்களுக்கு. அவங்க வாழ்க்கை வெளிச்சமாய் மாறுகிறது. அது மாத்திரமல்ல, எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே இயேசு வருகிறாரோ, இயேசு கிறிஸ்துவினுடைய ஒளி படுகிறதோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையும் கூட ஆண்டவர் மாற்றுகிறார். பாவமாகிய இருள், சாபமாகிய இருள், இன்னும் வியாதி என்கிற இருள், பிசாசினால் வருகிற இருளை எல்லாம் ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றுகிறார். மத்தேயு 12 அதிகாரத்திலே நாம் ஒரு லேகியோன், பிசாசு பிடித்த ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த பிசாசு பிடித்த மனிதனுடைய நிலைமை என்ன? ஒரு பரிதாபமான நிலைமை, ஒரு இருள். அவன் வாழ்க்கையில் பிசாசு அவனுக்குள்ளே இருந்ததுனால பயங்கரமான இருள். அவன் சொல்கிற அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் இருந்ததுனால அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க, பயங்கரமான ஒரு இருள் நிறைந்த வாழ்க்கை. வஸ்திரம் தரிக்கால, அவனுடைய குடியிருப்பு பிரேத கல்லறைகளில் இருக்கிறது. விலங்குகளினால் இந்த கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொள்வானான். அவனை அடக்க ஒருவனாலும் முடியாது. சங்கிலிகளால் கெட்டினாலும் எல்லாவற்றையும் முறித்து போடுவான். பிசாசினுடைய இருள் அவன் வாழ்க்கையிலே இருக்கிறது. அப்படிப்பட்ட இருள் நிறைந்த அந்த பிசாசு நிறைந்த அந்த மனிதனை இயேசு சந்திக்கிறார். இயேசு அந்த அசுத்த ஆவி பிடித்த மனிதன், அவனுக்கு நேர் எதிராக பரிசுத்த ஆவியினால் நிரம்பிய இயேசு. இருளும் வெளிச்சமும் அங்கே ஒன்றை சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். இருளும் வெளிச்சமும் அங்கு ஒன்று சந்திக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து அவனுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறார், அவனுக்கு விடுதலையை கொடுக்கிறார். அந்த பிசாசை இவனை விட்டு புறப்பட்டு போய் என்று சொல்லி அதட்டுகிறார். அவன் வாழ்க்கையிலே அங்கு ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகிறது. பிசாசு அவனை விட்டு புறப்பட்டு போன பின்பு அவன் வஸ்திரம் தரிக்கிறான். அவன் இயேசு புத்தி தெளிகிறது. அவனுடைய புத்தி தெளிந்து அவன் இயேசுவினுடைய பாதத்தருகே அங்கே உட்காருகிறான். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி பாருங்க. அங்கே ஒரு பெரிய இருளை ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக இருளா, இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் அநேக குடும்பங்கள் இருளுக்குள்ளே இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கை இருளாக இருக்கிறது. வெளியே நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் நம்ம பார்த்தா இருள். இந்த இருளை மாற்ற இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும். ஒருவேளை யாராக இருந்தாலும், இயேசுவை அறியாதவர் ஜனங்களாக இருந்தாலும் கூட அந்த இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நாமும் கூட இந்த மாதத்திலே, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீர் வெளிச்சமாக மாற்றும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம். இடுக்கமாய் ஈனப்படுத்தப்பட்ட அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் பெரிய வெளிச்சத்தை கொடுத்தது போல நாமும் கூட ஒருவேளை ஈனப்படுத்தப்பட்டு இருக்கலாம். இடுக்கமான ஒரு பாதையின் வழியாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த மாதத்தின் முதலாம் நாளிலே ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் உதித்தது என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, யார் யாரெல்லாம் இருளின் பாதையிலே கடந்து செல்கிறார்களோ ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சம் அவர்கள் மேல் பிரகாசிக்கும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. ஆண்டவரே, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. இந்த ஒளியை எங்கள் ஒவ்வொருவர் மேலும் பிரகாசிப்பிக்க பண்ணி இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.